விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஆவணிப்பூரில் நானும் ஒரு விவசாயி என்கிற தலைப்பில் ஒரே சமயத்தில் 2683 பேர் நாட்டு நடும் நிகழ்ச்சி கின்னஸ் சாதனையாக மேற்கொள்ளப்பட்டது. சினிமா நடிகர் ஆரியின் மாறுவோம் மாற்றுவோம் என்ற தொண்டு நிறுவனத்தின் சார்பில் நானும் ஒரு விவசாயி என்கிற தலைப்பில் பாரம்பரிய நாட்டு விதைகள் விதைத்து கின்னஸ் சாதனைக்கான நிகழ்ச்சி திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஒன்றியத்தை சேர்ந்த ஆவணிப்பூர் கிராமத்தில் உள்ள நல்ல நிலம் என்ற இடத்தில் நடைபெற்றது. இந்த சாதனை நிகழ்ச்சி குறித்து நடிகர் ஆரி கூறுகையில், கடந்த 3 மாதங்களுக்கு முன் சீனாவில் ஒரே சமயத்தில் 2017 பேர் நிலத்தில் நாற்று நட்டு சாதனை மேற்கொண்டிருந்தனர். அந்த சாதனையை முறியடிக்க ஆவணிப்பூரில் கின்னஸ் சாதனை நடத்த உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தமிழர்களாகிய நாம தமிழ்நாட்டில் நாம ஒன்று கூடி இந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டை நம்ம நிகழ்த்தி இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு விதைகள் நம்ம விதைச்சிருக்கோம். விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, வாழ்க்கை முறை. ஒவ்வொருத்தரும் உணவு சாப்பிடுவது இன்றியமையாதது. நமக்கான ஆரோக்கிய உணவை நாம் தேடி நாமளே உற்பத்தி பண்ணிக்கிற ஒரு கலாச்சாரத்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் வீட்டு தோட்டங்களில் நீங்களாகவே நாட்டு விதைகளை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய நிலம் தேவையில்லை. உங்கள் மனசில் இடம் வேணும், அதே நேரத்தில் உங்களுக்கான அந்த ஆர்வம் வேணும். நம்ம குழந்தைகளை நாம் பாதுகாக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பணும். ஏன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னா நம்ம நாட்டு விதைகளை விதைக்கிறது என்பது நமக்கு முக்கியமாக இருக்குது. அந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நம்ம பண்ணுறோம். இந்த சாதனை நிகழ்ச்சிக்காக நல்ல நிலத்தில் 1/2 ஏக்கர் பரப்பளவில் கம்பு, கேழ்வரகு, கத்திரி ஆகிய நாற்றுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. கின்னஸ் சாதனைக்கான நிகழ்ச்சியில் சென்னை சத்யபாமா ஜேபிஆர் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் என பலரும் பங்கேற்றனர். நாள்தோறும் உணவளிக்கும் உழவனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நானும் ஒரு விவசாயி என்ற தலைப்பில் ஒரே சமயத்தில் 2500க்கும் மேற்பட்டவர்கள் நாற்று நடும் கின்னஸ் சாதனை நிகழ்ச்சிக்காக தயார் செய்யப்பட்டிருந்த நிலத்தில் மாணவ மாணவிகள் வரிசையாக ஆர்வத்துடன் நின்று நாற்று நட்டு சாதனை மேற்கொண்டனர். இது எதுக்கு பண்ணோன்னா, சைனாவில் 2000 பேர் 4000 விதைகளை நட்டுருக்காங்க. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்கள பிரேக் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணோம். இன்னொன்று எங்கள் விவசாயம் அழியக்கூடாது. இது நாங்கள் திருப்பியும் அவங்கள இது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதெல்லாம் சேர்ந்து பண்ணோம். நாங்கள் இங்கே ஜேபிஆர் மாமலன் காலேஜும் சத்யபாமா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து கம்பைன் பண்ணி இங்கே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு படைக்கலான்னு வந்திருக்கோம். அதாவது 5000 சாப்ளிங்ஸ் இங்கே பிளான் பண்ணி ஒரு புது கின்னஸ் ரெக்கார்டு படைச்சு இது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விதமாக இன்றைக்கி இந்த ஈவெண்ட் பண்ணுறோம். கின்னஸ் சாதனையை பார்வையிட ஆசியா மற்றும் இந்திய சாதனை புத்தகத்தின் பொறுப்பாளர் விவேக் தலைமையில் 2683 பேரும் ஒரு நிமிடத்தில் ஒன்று சேர நிலத்தில் கத்திரி நாற்றை மண்ணில் முறைப்படி நட்டனர். ஆவணிப்பூர் அப்படிங்கிற இடத்துல கத்திரிக்காய் நாட்டு நட்டு ஒவ்வொரு ஆளும் 2 நாட்டு நட்டுருக்காங்க. ஸோ 2683 பேர் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நட்டு இன்றைக்கி இந்த சாதனை முறியடிச்சிருக்காங்க. இது இந்திய சாதனை புத்தகம் மற்றும் ஆசிய சாதனை புத்தகம் இடம்பெற்றிருக்கு. கின்னஸ்க்கு இது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அது ஊக்குவிக்கிறதுக்காகவும் 2500 பேர் சேர்ந்து 5000 மரக்கன்று கத்திரிக்காய் செடி அந்த மாதிரி நட போகிறோம். விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காகவும் ஊக்குவிக்கிறதுக்காகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். விவசாயம் நம்ம நாட்டில் ரொம்ப அழிஞ்சு போய்கிட்டு இருக்கனால நாங்கள் எங்கள் எல்லா மாணவர்களும் சேர்ந்து எங்கள் கன்னடம் வந்திருக்கோம், நாற்று நட வந்திருக்கோம். நாங்கள் விவசாயத்தை அழிவிடாமல் பார்த்துக்குருவோம். எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. நாங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்னே வந்திருக்கோம். இங்கேருந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக விவசாயத்தை காப்பாற்றுவோம். இந்த கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியை சத்யபாமா பல்கலைக்கழக துணைவேந்தர் மரிய ஜீனா, டிரான்ஸ் இந்தியா நிறுவனர் ராகேந்திர ராஜன், பாலம் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நேரில் பார்வையிட்டனர்.